வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 26. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேபிள் ஃபார்மேட்டட் டேட்டாவோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரா டேட்டாக்கும் டேபிளாக மாற்றப்பட்ட டேட்டாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எங்கெல்லாம் இது ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத பார்த்தலாம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸல் ஸ்க்ரீன்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸசைஸ் ஃபைல் இந்த ஃபைல் தான். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சின்ன டேபிள் இருக்குது, ப்ராடக்ட்டும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இருக்குது. இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ரா டேட்டாவில் ஒரு ஃபார்முலாவை எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த சம் ஃபார்முலா எழுதுகிறேன். இந்த 3 ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எனக்கு கேல்குலேட் பண்ணுறேன். இது நார்மல் ஃபார்முலா, இது ஒரு ரா டேட்டா. சரி, இப்போ நான் 4th ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணும் போது இந்த சம் ஃபார்முலா இந்த 4th ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எடுத்துக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த 3 செல்லை தான் செலக்ட் பண்ணோம். ஸோ சில நண்பர்களை நான் கேட்கும்போது இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது என்ன பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட் காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. கம்ப்ளீட்டாக பி காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகிடும்னா, நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட்டா வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை பிக்கப் பண்ணிக்கும் அப்படின்னுடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபுல் காலம் செலக்ட் பண்ணும்போது எக்ஸலில் மொத்தமாக 10 லட்சம் ரோ இருக்குது அப்படின்னா 10 லட்சம் செல்லை கொடுக்குறோம் ஒரே ஒரு சம் ஃபார்முலாவுக்கு. அப்போ எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு அடி வாங்கும். அதனால தான் சில டைம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸல் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகாது. கீழே வந்து கேல்குலேட்டிங் 10%, 20%, 30% அப்படின்னு டைம் எடுத்துக்கும். காரணம், டேட்டா இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணாமல் எக்ஸசிவான ஏரியாஸை செலக்ட் பண்ணது தான் அதுக்கு காரணம். ஃபைலோட எக்ஸிக்யூஷன் டைம் ஸ்லோ ஆகிடும், ஃபைலோட சைஸை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவோட ஏரியா ஹேண்டில் பண்ணுற ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதால ஃபைல் சைஸும் இம்பேக்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தடை அவாய்ட் பண்ணிவிட்டு இதோட பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே உங்களோட டேட்டா டைனமிக்காக இருக்கும். ரோஸ் ஆட் பண்ணுவாங்க, காலம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபார்முலாஸ் அதை பேஸ் பண்ணி எழுதியிருந்தேன், என் ஃபார்முலாஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ரோஸ் அதை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புது டேட்டாவும் என் ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ரா டேட்டாவை டேபிள் டேட்டாவாக மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம், இந்த டேபிள் டேட்டா மாற்றதுக்கான டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஸ் டேபிள் அப்படின்ற டூல் தான் யூஸ் பண்ணணும். இந்த டூல் எங்கே இருக்குன்னா ஹோம் டேபில் ஸ்டைல்ஸுன்ற குரூப்பில் இந்த இடத்துல இருக்குது, ஃபார்மேட் ஆஸ் டேபிள். ஸோ இந்த டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம டேபிளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேபுக்கு போயிடணும், ஸ்டைல்ஸ் குரூப்புக்கு போயிடணும், ஃபார்மேட் ஆஸ் டேபிள் போயிட்டு நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ண உடனே என்ன கேட்குன்னா, உன்னோட ஃபுல் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்றது தான் முதல் பாக்ஸில் கேட்குது. அது கிளியராக இருக்குது. ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா உங்கள் டேபிளுக்கு ஹெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்குது. ஹெட்டர் இருக்குது, முதல் ரோ தான் ஹெட்டர் ரோ, அதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்த உடனே என்னோடய டேப் செக்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா டேப் ஒன்று க்ரியேட் ஆகிடும், டேபிள் டிசைன். இந்த டேப் வந்து எப்போ விசிபிளாக இருக்கும்னா, நம்ம டேபிளுக்குள்ளே இருந்தோன்னா விசிபிளாக இருக்கும். டேபிளை விட்டு வெளியில் கிளிக் பண்ணோன்னா அந்த டேப் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ணால் டேபிள் டிசைன் பார்க்க முடியுது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த 4வது ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபார்முலாவில் கை வைக்கவே இல்லை. இப்போவும் அது நார்மல் சம் ஃபங்க்ஷன் இந்த 3 செல்லை மட்டும்தான் இன்வால்வ் பண்ணியிருக்கு. இப்போ 4வது என்ட்ரி போடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா நம்மளோட சேஞ்ச் எடுத்துக்கும். இப்போ 357லேருந்து இந்த 200 ஆட் பண்ணி 557 மாறிச்சு. ஸோ ஃபார்முலா தன்னைத்தானே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது. காரணம் அது டேபிள் டேட்டாவாக இருக்கிறதால. ஸோ எப்போல்லாம் உங்கள் டேட்டா டைனமிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அதை டேபிளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். சரி, இது வந்து நான் ஃபார்முலாவை ஏற்கனவே எழுதி வச்சுருந்தேன். இப்போ நான் வெறும் இன்புட்டை டேபிளாக மாற்றினா என்ஜாய் பண்ணுறேன். இப்போ டேபிளாக மாற்றிட்டு நான் ஃபார்முலா எழுதும் போது என் ஃபார்முலா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா நார்மலாக இருந்தால் எப்படி காமிச்சிருக்கோம்னா B2:B4 B5ன்னு காமிச்சிருக்கோம். பட் டேபிளை மாற்றிட்டதால் டேபிள் 3 அப்படின்னு என்னமோ வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ண அந்த காலமோட நேம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்திருக்கு. இந்த டேபிள் 3ன்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் டிசைன் அப்படின்ற அந்த டேபுக்கு போகிறேன். மேலே கடைசி டேபு டேபிள் டிசைன். அந்த டேபுக்கு போயிட்டு
லெஃப்ட் மோஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் போட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கே என்ன நேம் காட்டுதோ அதுதான் எக்ஸல் வந்து இந்த டேபிளுக்கு கொடுத்துருக்க நேம். இந்த டேபிளோட நேமை நம்ம இஷ்டத்துக்கு எந்த நேம் வேணால் கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நான் எந்த நேம் கொடுக்க போகிறேன்னா, இந்த டேபிளுக்கான நேம் வந்து இந்தியா ப்ரைஸிங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். டேபிளுக்கு நேம் கொடுக்கும்போது 2 விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். முதல் விஷயம், டேபிளோட நேம் ஒரு லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். வேறு எந்த சிம்பிள்ஸ்லேயோ நம்பர்ஸ்லேயோ ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் டேபிளோட பேர் வந்து மோர் தேன் 1 வேர்டாக இருந்தது அப்படின்னா அந்த வேர்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்கோர் வச்சு தான் பிரிக்கணும். வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்தியா ப்ரைஸிங்கிறத அடித்தேன், நான் ஸ்பேஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டேன். இப்போ என் டேபிளோட பேர் இந்தியா ப்ரைஸிங். அந்த இந்தியா ப்ரைஸிங் என் டேபிளுக்குள்ளே ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்ற காலத்தை நான் ஆட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு சம். ஒரு நார்மல் எக்ஸல் யூஸராக இருந்தேன்னா நான் போய் அதை செலக்ட் பண்ணுவேன். பட் இப்போ டேபிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுற யூஸராக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய டேபிளோட பேரோட ஃபியூ லெட்டர்ஸ் அடிக்கும் போது என் டேபிளோட பேர் கீழே வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணனா இப்போ நம்ம டேபிளுக்குள்ளே போயிட்டோம்னு அர்த்தம். இப்போ டேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா காலத்தையும் ஆட் பண்ணோமா? கிடையாது. டேபிளுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலத்தை தான் ஆட் பண்ணணும். அந்த காலம் அதை எப்படி செலக்ட் பண்ணிச்சு? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அடித்த உடனே என்ன காட்டும்னா, என் டேபிளில் இருக்கிற எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலத்தோட நேமையும் காட்டும். இப்போ நம்ம டேபிள் கிட்ட இருக்கிறது 2 காலம் தான். அந்த 2 காலத்தோட நேமை காட்டுது. நம்ம எடுத்துக்க வேண்டிய காலம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா டேபிளை விட்டு வெளியில் வந்துட்டோன்னு அர்த்தம். இல்லை அந்த காலம் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் டேபிள்னு அர்த்தம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்டர் அடித்தோன்னா இட்ஸ் சேம் வேல்யூ. இப்போ நான் 5th ப்ராடக்டை போடும்போது இட் அகெயின் டேக்ஸ் தட் வேல்யூ. ஸோ டைனமிக்காக தான் இருக்குது. அது நான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஃபார்முலா ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாலும் நீங்கள் உங்கள் சோர்ஸை டைனமிக்காக மாற்றணும், டேபிளாக மாற்றிட்டிங்கன்னா அந்த டைனமிக் நேச்சர் உங்கள் ஃபார்முலாஸ்க்கு அப்ளை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை சார், இனிமேல் தான் நான் ஃபார்முலா எழுத போகிறேன் அப்படின்னா டேபிளாக மாற்றிக்கிட்டே நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த டேபிளுக்கு ஒரு பேரை கொடுத்துடலாம். அந்த காலம் ஹெட்டர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேபிள் பேர் அடித்த உடனே ஃபார்முலாஸில் காட்டும். அந்த காலமை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ கவனிச்சிங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை நான் ஒருத்தருக்கு அமிச்சேன் அப்படின்னா B2 to B6 ஃபார்முலாவை பார்க்குற ஆளாக இருந்தார்னா பி காலமில் என்ன ட்ராக் பண்ணுறோன்றத அந்த டேட்டா இருக்கிற ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு அவரால் புரிஞ்சிக்க முடியும். பட் டேபிளை மாற்றிட்டு அப்புறம் ஃபார்முலா எழுதுகிற நண்பருக்கு அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காலத்தோட பேர் வந்துடுது. ஸோ எந்த காலமை எடுத்து நான் ஆட் பண்ணுறேன்றதை அவருக்கு கிளியராக இங்கே பார்க்கும் போதே புரிஞ்சிடும். டேபிளோட நேமை நம்ம நேம் பண்ணும்போது கொஞ்சம் மீனிங்ஃபுல் நேமாக கொடுத்தோம் அப்படின்னா எண்ட் யூஸரோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாவை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இப்போ டேபிளோட 2 அட்வான்டேஜ் பார்த்தோம். ஒன்று, நான் மேனுவலாக போய் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிக் பண்ணிக்கும். 3வது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து ஒரு செல்லுக்கு எழுதிட்டு மற்ற ரோ, என் டேபிளோட மற்ற ரோவுக்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும், இல்லை ட்ராக் பண்ணணும், இல்லை டபுள் கிளிக் பண்ணணும். பட் அதுவே டேபிளாக இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒரு காலமை க்ரியேட் பண்ணுறேன். என்டர் அடித்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என் டேபிளோட பார்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நான் ஃபார்முலா எழுத போகிறேன். ஈக்குவல் டு ஒரு நார்மல் டேட்டாவாக இருந்தால் B2வை கிளிக் பண்ணுவோன்னா B2ன்னு வரணும். பட் என்ன பண்ணுது பாருங்கள், அது ஃபுல் காலத்தையே எடுத்துக்குது. மல்டிப்ளைட் வித் 127%. ஸோ என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 27% அதிகமாக வச்சு விற்கிறேன். ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து 27% அதிகமாக வச்சு விற்கிறேன். இப்போது இந்த மாதிரி வருது, ஏதாவது பிரச்சனையாக நினைக்கவே வேண்டாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீ என்டர் அடிச்சேன்னா இங்கே தான் மேஜிக்கல் மூமெண்ட்டு. கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்ற சேல்ஸுக்கும் அதுவே ஃபார்முலாவோ பாப்புலேட் பண்ணிடுச்சு பாருங்கள். நான் ட்ராக் பண்ணவோ டபுள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியமோ காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது. இது டேபிள் ஃபார்மேட்டோட 3வது பெனிஃபிட். 4வது பெனிஃபிட் என்னன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு டேட்டா ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, டேட்டா வேலிடேஷன் மூலிமா ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, பொதுவாகவே ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா எந்த செல்லில் ட்ராப் டவுன் அந்த செல்லை செலக்ட் பண்ணுவோம், டேட்டா டேபுக்கு போவோம், டேட்டா வேலிடேஷன் போவோம், லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோமோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டமை செலக்ட் பண்ணுவோம். ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ ட்ராப் டவுன் கிடச்சிருச்சு. எனக்கு இந்த செல்லை ஹைலைட் பண்ணுறேன். இப்போ ட்ராப் டவுன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் காட்டுது? ABCDE ப்ராடக்ட்ஸ் காட்டுது. இப்போ நான் Fஐ ஆட் பண்ணும் போது இது ஒரு நார்மல் செல்ஸாக இருந்தால் அந்த Fஐ வந்து என்னோட டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுன் காட்டாது. நான் என்ன பண்ணணுன்னா
அந்த டேட்டா வேலிடேஷன் போயிட்டு மறுபடியும் சோர்ஸுக்கு போயிட்டு எடிட் கொடுத்து தான் நான் மாற்றணும். பட் இது டேபிள் ஃபார்மேட்டுன்றதால இப்போ நான் என்ட்ரி போட்ட உடனே என்னோடய ட்ராப் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூ ப்ராடக்ட் எஃப்ஐயும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். இதுதான் வந்துட்டு அடுத்த அட்வான்டேஜ். நீங்கள் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதோட அடுத்த அட்வான்டேஜ். இப்போது நீங்கள் எம்ஐஎஸ் க்ரியேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, சார்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுவீங்க, விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்கள். இப்போ நான் என்ட்ரி போடுறேன், இந்த ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி நான் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுற ஆளாக இருந்தேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சார்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நார்மல் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது எஃப் ப்ராடக்ட் வரைக்கும் சார்ட் இருக்குது நமக்கு. இப்போ நான் அடுத்த ப்ராடக்ட் ஆட் பண்ணேன்னா என்னோடய சார்ட்லேயும் அது இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த புது ப்ராடக்ட் என் சார்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பொதுவாக சார்ட் க்ரியேட் பண்ணுற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார்ட்டை கிளிக் பண்ணி இந்த ப்ளூ லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புது டேட்டா வர வர. அதுக்கான அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் டேபிளாக மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கு தேவையே இல்லை. சரி, ஸோ இதெல்லாம் வந்து டேபிளோட அட்வான்டேஜ்னு காமிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கிற அட்வான்டேஜ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அட்வான்டேஜை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ்லாம் எழுதுறீங்க, மல்டிபிள் டேபிள்ஸ் இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபார்முலாஸ் எழுதுறீங்க அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டாக மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டேபிளுக்கான பேர் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இந்தியா ப்ரைஸிங் கொடுத்துருக்கோம். ஷீட் 2க்கு போகிறேன், இதை டேபிளாக மாற்ற போகிறேன். மாற்றிட்டு இந்த டேபிளுக்கான பேரை வந்து யூஎஸ் ப்ரைஸிங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். இப்போ ஷீட் 3க்கு போகிறேன். இப்போ நான் எழுத போகிற ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆரிஜினை பார்க்கணும். ப்ராடக்ட் ஆரிஜின் வந்து யூஎஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த ஏ ப்ராடக்டோட மார்க்கெட் ப்ரைஸை யூஎஸ் ப்ரைஸிங் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா வீலுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதே இந்தியாவாக இருந்ததுன்னா இந்தியாவோட ப்ரைஸிங் டேபிள்லேருந்து அதுக்கான மார்க்கெட் ப்ரைஸை எடுத்துகிட்டு வரணும். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். ஈக்குவல் டு இஃப் B2 ஈக்குவல் டு யூஎஸ், யூஎஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், வீலுக்கப் எந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ப்ரைஸை இந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ப்ரைஸ் எந்த டேபிளில், யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளில். ஸோ நார்மலாக நான் யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளில் போய் செலக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ அவசியமே இல்லை. நம்ம டேபிளுக்கு நேம் கொடுத்துட்டதால அந்த ஃபிசிக்கல் செலெக்ஷன் அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளுக்கு போ, அங்கே 3வது காலமில் இருக்கிறத எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, யூஎஸ்ஸாக இல்லாமல் போச்சுன்னா ஆப்வியஸ்லி இந்தியாவாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுற, இந்தியாவோட டேபிளில் இந்த ப்ராடக்டை லுக்கப் பண்ணுறேன். லுக்கப் பண்ணிவிட்டு 3வது காலமில் இருக்கிற டேட்டாவை இந்தியா ப்ரைஸிங் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆரிஜினை பார்க்குறோம். யூஎஸ்ஸாக இருந்ததுன்னா வீலுக்கப் ஆப்ரேஷன் எந்த டேபிளில் நடக்குது, யூஎஸ் ப்ரைஸிங்கில் நடக்குது. அப்படி யூஎஸ்ஆ இல்லைனா இந்தியா ப்ரைஸிங் டேபிளில் நடக்குது. பட் இதில் என்ன எஃபர்ட்டை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை செலக்ட் பண்ண வேண்டிய எஃபர்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லிட்டில் எக்ஸாம்பிள். காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ் எழுதுறீங்க, மல்டிபிள் டேபிள்ஸ் இன்வால்வ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. இல்லைனா நீங்கள் டேபிளில் போய் மேனுவலாக செலக்ட் பண்ணணும், டாலர் சிம்பிள்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த ஹெட்டேக்கே உங்களுக்கு இதில் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இஷ்யூ வந்திருக்கு. ஏன் இஷ்யூ வந்திருக்குன்னு பார்ப்போம். E2 நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஏன் தப்பு பண்ணியிருக்கோன்னா யூஎஸ் டேபிளில் நம்ம மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணலை. ஸோ யூஎஸ் டேபிளில் பண்ணிவிடுவோம். அது என்னென்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட 147%, 47% அதிகமாக வச்சு யூஎஸில் சேல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஷோ அஸ் தி ஆன்சர். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் ஏ யூஎஸில் எவ்வளோனா 241.08, அதே ப்ராடக்ட் ஏ வந்து 179.07 இந்தியாவில். ஸோ இந்தியாவில் 179.07. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கு. ரைட், சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது டேபிளோட அட்வான்டேஜை பார்த்தோம். பட் டேபிளில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டோன்னா வீடியோட முடிவுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல டேபிள் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நம்ம ஃபார்முலா காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனதுக்கான ரீசன் வந்துட்டு நம்மளோட இந்தியா ப்ரைஸிங்கோட டேபிளும் சரி, யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளும் சரி, இதே ஃபைலில் பக்கத்து ஷீட்டில் இருந்தது. சப்போஸ்
யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளும் இந்தியா ப்ரைஸிங் டேபிளும் வேறு வேறு எக்ஸல் ஃபைலில் இருந்தால் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் டைரெக்டாக நேமை வச்சு கூப்பிட முடியாது. இன்னொரு எக்ஸல் ஃபைலில் இருந்தால் நான் மேனுவலாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரே ட்ராபேக். மற்றபடி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு ஆட் பண்ணாலோ காலம்ஸ் ஆட் பண்ணாலோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். பட் இந்த நேம் வச்சு கூப்பிடுறது மட்டும் வேலைக்காகாது. நம்ம வந்து போய் மேனுவலாக செலக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் 2 ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இந்தியா ப்ரைஸிங்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அதே மாதிரி யூஎஸ் ப்ரைஸிங்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த 2 ஃபைலும் என்னோடய ஃபோல்டரில் வச்சுருக்கேன். சரி, இப்போ எனக்கு இதே டாஸ்க் தான் பண்ணணும். இந்தியா ப்ரைஸிங்கில் இருக்கிற அந்த டேபிளோட பேர் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியா ப்ரைஸ் அப்படின்றது தான். அதே மாதிரி யூஎஸ் ப்ரைஸிங்கில் இருக்க அந்த டேபிளோட பேர் பார்த்தோன்னா யூஎஸ் ப்ரைஸ். அதே ரெக்குவயர்மெண்ட் தான். பட் இந்த தடவை ரெண்டு டேபிளும் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸலில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி கால் ஃபார் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎஸ் இந்தியா ப்ரைஸ் அப்படின்றது தான் டேபிளோட பேர். இந்த VLOOKUPல வந்து இந்தியான்னு அடிக்கும் போது இந்தியா ப்ரைஸிங் தான் காட்டுதே தவிர இந்தியா ப்ரைஸ் அப்படின்ற அந்த டேபிளை நமக்கு காட்டல. ஈவன் தோ இந்தியா ப்ரைஸ் வச்சுருக்கிற அந்த ஃபைல் ஓப்பனில் இருந்தாலும் நமக்கு காட்டல. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம அந்த ஃபைலுக்கு போய் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் யூஎஸ்ஆர் இருந்தால் யூஎஸ் ப்ரைஸிங் எடுக்கணும். ஸோ யூஎஸ் ப்ரைஸிங் டேபிளை நம்ம ஒரு தடவையாக இப்படி செலக்ட் பண்ணி தான் ஆகணும். கமா 3, ஃபால்ஸ். யூஎஸ்ஆ இல்லை அப்படின்னா VLOOKUP வந்து இந்த ப்ராடக்டை எங்கே தேடணும்னா இந்தியா ப்ரைஸிங் டேபிளில் தேடணும். செலக்ட் பண்ணிவிட்டு கமா 3, ஃபால்ஸ். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். VLOOKUP முடிஞ்சது. இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இஃப் ஃபார்மில் முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி இங்கேயும் இருக்குது. பட் நான் பண்ண ஒரே டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் என்னென்னா அந்த டேபிளை நான் மேனுவலாக போய் செலக்ட் பண்ணேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மற்ற அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. டைனமிக் டேட்டாஸை அதுவே இன்க்ளூட் பண்ணிக்கும். அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. ஒரே ட்ராபேக், டேபிள் இன்னொரு ஃபைலில் வந்ததுன்னா நீங்கள் அதை மேனுவலாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. அது நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.